नहमदुल्लाह अज़ीम नसल्ली व नसल्लिमु अला रसूलिहिल करीम अम्मा बअद अल्हम्दुलिल्लाह। இன்று நாம் பார்க்க இருக்கிற ஒரு அழகிய உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. பொதுவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கிற காதலை பற்றி நாம பேசி தெரியணும் என்கிற ஒரு கடமையில நம்ம இல்லை, எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய கடைசி நேரம் உட்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடிய வரலாறுகளை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கான முன்னேற்பாடுகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவங்க கடைசி சக்ராத்துடைய நேரத்துல சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வாங்க, ஒரு பேப்பரும் எழுதுகோலும் எடுத்துட்டு வாங்க, நான் கியாமத்து நாள் வரைக்கும் என்னெல்லாம் நடக்கும் என்பதை நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இப்ப இந்த கியாமத்துடைய அடையாளங்கள் என்கிற தலைப்பை பத்தி நான் சொல்லல. பொதுவா இந்த இஸ்லாமிய மக்களுக்கு என்னவெல்லாம் குழப்பம் வரும், அந்த குழப்பத்திலிருந்து அவர்கள் எப்படி வெளியேறுவது போன்று என்னெல்லாம் நடக்குமோ எல்லாத்தையுமே A to Z ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்றேன் எழுதிக்கோங்கன்னாங்க. இந்த ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில சலசலப்பு ஏற்படும். இல்ல ரசூலுல்லாவே ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க, எதற்கு அதெல்லாம் வேண்டாம் என்று அவர்களுக்கு மத்தியில சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பொதுவா கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலே ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்காது, ரசூலுல்லாஹ் கோபப்படுவாங்க. சக்கராத்துடைய நேரத்துல கியாமத்து வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன நடக்கும் என்கிற செய்தினா உங்களுக்கு சும்மாவா? இங்க இருக்கிற சலீமுக்கு என்ன நடக்கும், வஹாபுக்கு என்ன நடக்கும், ஹாசித்துக்கு என்ன நடக்கும், இது போன்று இந்தியாவில் என்ன நடக்கும், அமெரிக்காவில் என்ன நடக்கும், இப்படி எல்லா செய்திகளையுமே ரசூலுல்லாஹ் நான் ஓப்பனா சொல்றேன்னு சொன்னாங்க. ஒருதான் ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி குதுபா செய்யறாங்க சஹாபாக்களுக்கு. லொஹருடைய வக்து வந்துருச்சு, லொஹருடைய தொழுகை விட்டு போயிருமோன்னு பயப்படுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப நேரம் பேசுறாங்க. லொஹர் தொழுகை முடிகிறது, ரசூலுல்லாஹ் அசர் வரையும் பேசுறாங்க. அசர் தொழுகை முடிகிறது, மகரிப் வரையும் பேசுறாங்க. மகரிப் தொழுகை முடிகிறது, இஷா வரையும் பேசுறாங்க. கியாமத் நாளை பற்றியும் இந்த உம்மத்தை பற்றியும் இந்த உம்மத்திற்கு வரப்போற சோதனையை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நிறைய செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சுருக்கமா நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னா, இந்த உம்மத்தினர்கள் எந்த காரணத்திற்காகவும் இந்த துனியாவுடைய காரியங்களிலே மூழ்கிவிடக்கூடாது, இந்த துனியாவுடைய ஆசையிலே மூழ்கிவிடக்கூடாது என்கிற விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முன்னெச்சரிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாமெல்லாம் அடிக்கடி ஒரு ஹதீஸை நம்ம கேள்விப்படுறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா அக்ஷா அலைக்கும், நான் உங்களை நினைச்சு பயப்படுறது என்ன தெரியுமா, அன் துபுஸத்துலக்கும் துன்யா கமா புசித்தத் அலா மன் கான கப்லக்கும், முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் எப்படி வரம்பு மீறி இந்த துனியாவுல எதை பார்த்தாலும் ஆசைப்பட்டு மூழ்கினாங்களோ அது மாதிரி என்னுடைய உம்மத்தினும் கியாமத்து நெருங்க நெருங்க துனியாவுடைய ஆசைகளிலே மூழ்கி நாசமாகி போயிடுவாங்க என்கிறத நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி, யஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா, இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா, லஐபுன், முதலாவது அல்லாஹ் சொன்னா ஒரு விளையாட்டை போல. ஒரு விளையாட்டை எப்படி நம்ம ஒரு விளையாட்டா பார்ப்போமோ அது மாதிரி துனியாவுடைய வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. வல்லஹுன், ஒரு வீணு, ஒரு வீணான காரியம் இது. வஸீனத்துன், ஒரு அலங்காரம், எதை பார்த்தாலும் அழகாக நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அலங்காரம். வதஃபாகுரு பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே யார் சிறந்தவர்கள், யாரிடத்தில் அதிகமான செல்வாக்கு இருக்கிறது என்று நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பெருமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த துனியாவுடைய வாழ்க்கை. வதகாசுரு ஃபில் அம்வாலி வல் அவுலாத், காசு பணங்களையும் சொத்து சுகங்களையும் நீங்கள் பெருக்கி வாழ வேண்டும் என்கிற இந்த ஒட்டுமொத்த ஆசைதான் இந்த துனியாவுடைய வாழ்க்கைன்னு சொன்னாங்க அல்லாஹ் குர்ஆன்ல. இதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு நிறைய இடங்கள் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. நிறைய தருணங்கள்ல சஹாபாக்களுக்கு துனியாவை விட்டும் எச்சரிக்கை செய்து 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 அவர்களை பரிசுத்தப்படுத்தி சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் வார்த்தெடுத்து வச்சிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் எந்த அளவிற்கு சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் துனியாவுல மூழ்காம பாதுகாத்தாங்கன்னா, இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம்ங்கிற ஒரு சஹாபி, இவங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணு தெரியாத சஹாபி. இஸ்லாத்துல ரசூலுல்லாஹ் 2 நபர்களுக்கு பாங்கு சொல்ற பொறுப்பை கொடுத்தாங்க. ஒண்ணு நமக்கெல்லாம் தெரியும், யாரு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு நபருக்கு ரசூலுல்லாஹ் பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அது இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்கிற இந்த கண்ணு தெரியாத சஹாபிக்கு தான். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த கண்ணு தெரியாத சஹாபிக்கு ரசூலுல்லாஹ்
ஃபஜ்ருடைய வக்துக்கு பாங்கு சொல்ற பொறுப்பை கொடுத்தாங்க. இந்த சஹாபி ரொம்ப பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க. எந்த அளவுக்கு அந்தஸ்துனா, ஒரு கண்ணு தெரியாத சஹாபி ஃபஜ்ருடைய வக்துக்கு பாங்கு சொல்ற பொறுப்பு பள்ளியாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய வக்து வந்துருச்சே, இன்னும் பாங்கு சொல்லலையா என்று அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது இந்த சஹாபி சொன்னாங்க, அலி அவர்களே, எனக்கு கண்ணு தெரியாது, நான் நேரத்தை பார்த்து என்னால பாங்கு சொல்ல முடியாது, அப்புறம் எப்படி நீங்க பாங்கு சொல்றீங்க, எதை பார்த்து நீங்க பாங்கு சொல்றீங்கன்னு சொல்லும் போது அப்ப இந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். என்ன சிறப்பு தெரியுமா? சொர்க்கம் இருக்கிறதே, அந்த சொர்க்கத்திற்கு கீழே மஸ்ஜிதுல் மஅமூர் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது தெரியுமா? அங்க ஃபஜ்ருடைய வக்துக்கு சொல்லப்படுகிற பாங்குடைய சத்தத்தை அல்லாஹ் ஏன் காதுல மட்டும் கேட்கிற ஒரு நசீபை எனக்கு கொடுத்திருக்கிறான். அந்த பாங்க நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க பாங்கு சொல்லுவேன்னு சொன்னாங்க. எவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் இந்த துனியாவிலே அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சஹாபியுடைய வருத்தம் என்ன தெரியுமா? கவலை என்ன தெரியுமா? ஒரு ஆயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கணும். என்ன ஆயத்துனா, லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைர உலுல் லர் வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்பவர்களும் போர் செய்யாம இருக்கிறாங்க இல்லையா? வீட்டுல எல்லாம் கைகால் நல்லா இருக்குது, ஆனாலும் போருக்கு வரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில உயிரையும் உடலையும் தியாகம் செய்து போர் செய்பவர்களும் போருக்கே வராமலே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த போரை விட்டும் ஒதுங்கியவர்களும் சமமாக ஆக மாட்டார்கள். போர் செய்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் என்கிற ஒரு ஆயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்குறான். இந்த சஹாபிக்கு கடுமையான வருத்தம். என்ன வருத்தம் தெரியுமா? நம்மளால போய் போர்ல கலந்து கொள்ள முடியலையேன்னு வருத்தம். போருங்கிறது உங்களுக்கு என்ன அதுன்னா சந்தோஷமான காரியமா? அதுல என்ன சுகபோகங்கள் இருக்குமா? போனா உயிர் வருமானு தெரியாது, போனா தப்பிக்க முடியுமான்னு தெரியாது. இங்க குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போகணும், உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. போர் செய்யலன்னு ஆசை இவங்களுக்கு, போருக்கு நம்மளால போக முடியலையேங்கிற வருத்தம். அல்லாஹ் இவங்க வருத்தத்தை பார்த்துட்டு இந்த சஹாபிக்கே அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கணும். இந்த சஹாபி பேர்ல 2 ஆயத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கான். அதுல ஒரு ஆயத்தை என்னன்னு சொன்னா, இந்த லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன் இருக்கு இல்லையா? முஃமின்கள்ல இருந்து போர் செய்யாதவர்கள் வீட்டுல சும்மா உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? இப்படி சொல்ற இடத்துல கைர உலுல் லர் என்கிற வார்த்தையை அல்லாஹ் ஆட் பண்ணான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இயல்பாகவே இயற்கையாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்ட கண் தெரியாத கைகால் முடியாத இது போன்றவர்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. கைகால் நல்லா இருந்து போருக்கு வராதவர்களும் போர் செய்பவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை இந்த சஹாபிக்காக வேண்டியே மாற்றி அமைச்சு கொடுத்தான். இருந்தாலும் இந்த சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யணுங்கிற அதீத ஆர்வம், ஆசை. ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கண்ணு தெரியாத சஹாபிக்கு நான் அனுமதி கொடுத்தேன்னா பின் வரலாறு என்ன பேசும்? நீங்க எப்படி போர்ல கலந்துப்பீங்க? ரசூலுல்லாஹ் போருக்கு அனுமதிக்கல அந்த சஹாபிய. காலங்கள் போனதுக்கு அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல கேட்கிறாங்க, அபூபக்கர் அவர்களை என்ன போருக்கு கூட்டிட்டு போங்க, நானும் போர்ல கலந்துக்கிறேன். ஒரு கண்ணு தெரியாத, ஃபுல் பிளாக், டோட்டலாவே கண்ணு தெரியாதவங்க என்ன போருக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வே அனுமதிக்கல, நான் எப்படி உங்களை போருக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அப்ப இந்த சஹாபிக்கு வருத்தம், என்னடா யாருமே நம்மளை போருக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு. உடனே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வருகிறது. எப்படியாவது இந்த தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதையாவது சொல்லி நம்ம போர்ல போய் கலந்து கொள்ளணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போறாங்க. போய் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போயிட்டு, உமர் அவர்களே, எனக்கு கண்ணு தெரியாது, நானே சொல்லிடுறேன், எனக்கு முன்னாடி யாரு நிக்கிறான்னு எதிர்ப்படையை பற்றி பயம் சுத்தமா இருக்காது, ஏன்னா எனக்கு தான் கண்ணு தெரியாது. பொதுவா போர்ல படையுடைய தளபதி தைரியமாக இருந்தா போர் படையும் தைரியமாக இருக்கும். எனக்கு கண்ணு தெரியாதனால நான் தைரியமா முன்னாடி போவேன், போர் படையும் தைரியமாக வரும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க என்று உமர் ரலியல்லாஹு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் சான்ஸ் கொடுக்குறாங்க. கொடி கொடுக்கப்படுது. போர்ல படை தளபதியாக ஒரு கண்ணு தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் போருடைய தளபதியாக அந்த போரை வழி நடத்துகிறார்கள். எதிரில யார் நிக்கிறாங்கன்னு தெரியாது, முன்னாடி யார் நம்மளை வெட்ட போறாங்கன்னு தெரியாது, இன்னும் எவ்வளவு தூரத்துல நம்ம எதிரியை சந்திக்க போறோம்னு தெரியாது. போனாங்க, முதல் வெட்டிலே ஷஹீத் ஆயிட்டாங்க.
இப்படி போனா உயிர் போயிரும்னு தெரிஞ்சும் கூட அல்லாஹ்வுடைய பாதையில நான் போர் செய்வேன் என்று அவர்கள் துணிஞ்சு நின்றாங்கன்னா எந்த மாதிரியான ஒரு சிந்தனை ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த சஹாபிய அல்லாஹ் நமக்கு முன்னாடி நிப்பாட்டி ஒரு கண்ணு தெரியாத சஹாபி, இந்த சஹாபிக்குனே நான் தனியா ஆயத்தை இறக்கி இருக்கிறேன், நீங்க போர்லாம் செய்ய வேண்டாம் என்று. இருந்தாலும் என்ன ஆசை அவர்களுக்கு, ஒரு கண்ணு தெரியாம போர்ல எதிர்ப்படைய முன்னோக்கி ஷஹீதானார்களே, எல்லா கைகாலம் நன்றாக கொடுத்து எல்லா வசதிகளையும் கொடுத்து ஆரோக்கியமான உடலை கொடுத்து ஆரோக்கியமான ஊரில் உங்களை வாழை வைத்து என்னை செய்யக்கூடிய இபாதத்துகளில் குறை வைக்க வேண்டாம் என்று சொன்னால் அதை கூட நம்ம முழுமையா நிறைவேற்றலன்னா அல்லாஹ் இடத்துல நாம என்ன பதில் சொல்ல முடியும்? இது மாதிரியான ஒரு உருவாக்கம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை உருவாக்கி கொடுத்தாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு உதாரணம் சொன்னாங்க நமக்கு. இந்த உதாரணத்துக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா மசலி வ மசலின் நாசி கமசலி ரஜுலின் இஸ்தௌகத நார ஃபலம்மா அலாஅத் மா ஹவுலஹு ஜஅலல் ஃபராசு வ ஹாதிஹி தவாபுல்லதி இத்தகா ஃபின் நார் வ யகஅன ஃபீஹா. இந்த உதாரணத்துக்கு அர்த்தம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, இன்னமா மசலி எனக்கும் வ மசலுன் நாசி என் உம்மத்தும், நானும் என் உம்மத்தும் எப்படி தெரியுமா, மசலி ரஜுலின் இஸ்தௌகத நார, ஒருத்தன் நெருப்பை மூட்டினால் எப்படி அந்த அந்த நெருப்புல போய் ஒரு பூச்சி உழுவுமே, அந்த பேர் என்ன, அது என்ன பூச்சி, வெட்டில் பூச்சா, ஒளியை தேடி போகக்கூடிய வெட்டில் பூச்சி தானே அது. இப்ப அந்த நெருப்புக்காக வேண்டிய போகக்கூடிய இந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய மக்கள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த நெருப்பு இருக்கிறதே துனியாவுடைய ஆசா பாசங்கள், துனியாவில் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்கள் தான் அந்த நெருப்பு. என்னுடைய உம்மத்து இருக்கிறது அது விட்டில் பூச்சியை போல நெருப்பை நோக்கி போய் பாய்கிறது. நெருப்புல விழுந்தா அது மூத்தா போயிரும், அதுக்கு ஆபத்து, அது தெரியாம அந்த நெருப்பில விழுவதற்கு பாய்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அதை தடுக்கக்கூடிய இடத்துல இருந்து தடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனாலும் அந்த மக்கள் அதை புரியாமல் அந்த பாவத்திலே, அந்த மாசியத்திலே, அந்த தடுக்கப்பட்ட காரியத்திலே என்னுடைய உம்மத்தினர்கள் போய் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு வெட்டில் பூச்சியை உதாரணமாக காட்டினாங்க, நெருப்பை உதாரணமாக சொல்லி, நெருப்பு என்பது ஆகாத காரியம், என் உம்மத்தினர்கள் அந்த நெருப்பிலே விழுகுவதற்காக போட்டி போட்டு வருகிறார்கள். நான் தடுத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன், நான் என் உம்மத்தை தடுத்து கொண்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆக இப்படி ஒரு துனியாவுடைய கடைசி காலம், ஆகிரத்துடைய மறுமையினுடைய கியாமத்துடைய அந்த நெருக்கத்திலே நாம் வாழுகிறோம். எல்லா அடையாளங்களையும் பார்த்து விட்டோம். ரசூலுல்லாஹ் முன்னெச்சரிக்கையாக சொன்ன எல்லா செயல்பாடுகளும் அரங்கேறுகிற ஒரு காலத்திலே நாம் வாழுகிறோம். நாம் நம்மையும் தற்காத்து கொண்டு நம்முடைய சுய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு நாம் எல்லாம் ஒரு ஆலிம்களாக இருக்கிற அதே வேளையிலே ஷரியத்தை பற்றோடு முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆலிம்களாக, ஒரு சீதேவியான மக்களாக அல்லாஹ் வாழக்கூடிய நசீபை கொடுத்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.